வணக்கம் பானு. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடந்து முடிந்த பொதுத் தேர்வு, அதாவது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை அழைத்து பாராட்டு சான்றிதழை வழங்க இருக்கிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதாவது இந்த நிகழ்ச்சி எங்கு நடக்கிறது என்றால் சென்னை மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தான் நடக்கிறது. தொகுதி வாரியாக மாணவர்களை அழைத்து இன்றைக்கு பாராட்டு சான்றிதழை வழங்குகிறார்கள். இன்றைக்கு மட்டுமே 88 மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல 16 மாவட்ட செயலாளர்கள், அதே போல பெற்றோர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மாணவர்கள் வருகை என்பது காலை 7 மணி அளவிலிருந்து அதிகமாகவே வர தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே காலை உணவு, மதிய உணவு என்று எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அழைத்து வந்த மாணவர்களுக்கு எல்லாமே தங்கும் வசதி எல்லாமே நேற்று இரவிலிருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாமே தெரிவித்தது என்னவென்றால், இங்க சரியான எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள், அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லாம் ஒரு அடையாள அட்டை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அந்த அடையாள அட்டையில் பெற்றோர்களுடைய போட்டோ, அதே போல மாணவர்களுடைய போட்டோ இதெல்லாமே இருக்கிறது. அதுல கூடுதலாக யாராவது வந்தார்கள் என்றால் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இங்க முழு வெளியில நட்சத்திர விடுதிக்கு வெளியே காவல்துறை அதிகாரிகளும் பலத்த பாதுகாப்பு கொடுத்து வரார்கள். அதே போல தனியார் பவுன்சர்ஸ்கள் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறிது நேரத்துக்கு முன்னாக சரியாக 8 மணி அளவில் மாணவர்களை உள்ளே கூட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த அறைக்குள்ள அமர வைத்திருக்கிறார்கள். இந்த தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மாணவர்களை அழைத்து உள்ளே கூட்டி சென்றிருக்கிறார்கள். இன்னும் மாணவர்கள் தற்போது வருகை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் என்று எல்லாம் மாணவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில தான் இப்ப இந்த மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் போயிருக்காங்க. அதே போல 10ஆம் வகுப்புல மதிப்பெண் பெற்று விஜய் அவர்கள் கையால வாங்கின மாணவர்களுமே இந்த முறையுமே பரிசு பெற நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு சரியாக 9 மணி அளவிலிருந்து விஜய் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு இந்த இடத்திற்கு வர இருக்கதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர் என்ன பேச போகிறார்கள், இந்த மாணவர்கள் மத்தியில் என்ன உரையாற்ற போகிறார் என்பதெல்லாம் இனிவரும் வந்ததுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் மாணவர்கள் எல்லாம் அந்த எதிர்பார்ப்புடன் தான் உள்ளே சென்றிருக்கிறார்கள். பானு.